ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் யூஜிடிஆர்பி எக்ஸாம் ரிலேட்டடாக இம்பார்ட்டண்டான நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போது யூஜிடிஆர்பி எக்ஸாம் நோக்கி எல்லாருமே ஃபைனல் ரிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ எல்லாருமே ஃபைனல் ரிவிஷனில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அதாவது உங்களோட இலக்கு இந்த 2024 போஸ்டிங் கண்டிப்பாக வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் தொடர்ந்து உங்களோட ஸ்டடியில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. ஈஸியாக வந்து வெற்றி பெறலாம். ஸோ அதுக்கு வியாஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னால் ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன். இப்போது இந்த யூஜிடிஆர்பி அதாவது நீங்கள் எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் ஏதோ ஒரு கொஷின் பேப்பரை பார்க்கும்போது அதுவா இதுவா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் நிறைய மாடல் கொஷின் பேப்பரை வந்து பார்க்கணும். நிறைய மாடல் கொஷின் பேப்பரை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்துட்டு போனால் மட்டும்தான் எக்ஸாம் காலில் போய் 4 ஆப்ஷனை பார்க்கும்போது அதுவா இதுவா அப்படிங்கிற வந்து கன்ஃபியூஷன் வந்து உங்களுக்கு இருக்காது. ஈஸியாக வந்து ஆன்சரை வந்து சூஸ் பண்ணலாம். பட் அதுக்காக தான் நம்ம வந்து லாஸ்ட்டாக இந்த மாதிரி தேர்வு அப்படிங்கிறது வந்து ஒரு 2 மாதிரி தேர்வு வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். அதாவது மாக் டெஸ்ட்டு, அதாவது டிஆர்பி போர்டில் எப்படி அந்த ஜனவரி 7 வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்களோ அதே மெத்தடில் தான் உங்களுக்கு இருக்கும். அதாவது தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து 30 கொஷின்ஸ், உங்களோட மேஜர் பார்ட்லேருந்து 150 கொஷின்ஸ். ஸோ இந்த டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 180. ஸோ 180 கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். பட் இந்த 2 டெஸ்ட்லேயுமே நீங்கள் ஒரு 110+ மார்க் வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் எக்ஸாம் எழுத போகலாம். நான் பாஸ் பண்ணிடுவேன், ஜாப் என்னால் வாங்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போகலாம். ஸோ டிஆர்பி போர்டில் எப்படி கனெக்ட் பண்ணுறாங்களோ அதே மெத்தடில் தான் கொஷின்ஸ் பேப்பர் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒன்லி க்ளோசிங் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 22. ஸோ அந்த 22க்குள்ளே நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா அந்த 2 டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அது டெஸ்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன அப்படின்னா 27/12 ஒரு டெஸ்ட் இருக்கும், ஜனவரி 3 ஒரு டெஸ்ட் இருக்கும். ஸோ 2 டெஸ்ட் இருக்கும். இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வெல்லிங்காக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். பட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் எல்லாருமே இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு, அதாவது கொஷின் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும், என்ன மெத்தடில் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க, ஸோ அப்படின்னு எல்லா டீச்சருமே எல்லாருமே கேட்டதுனால தான் நம்ம இந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். நிறையா டெஸ்ட் பேஜஸ் வந்து போயிட்டுருக்குது. இப்போ வந்து மாதிரி தேர்வு ஃபைனல், அதாவது கொஷின் பேப்பர் வந்து இப்படி தான் இருக்கும், அப்படி இருந்தால் நம்ம எப்படி அனலைஸ் பண்ணணும், எப்படி ஆன்சர் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2 டெஸ்ட் இருக்கும். 2 டெஸ்ட்லையுமே ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே 180 கொஷின்ஸ் வரும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஷின்ஸ் எல்லாமே நல்லா ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதோட கால் டிக்கெட் வந்து, அதாவது எக்ஸாம் வந்து ஜனவரி 7 அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இதோட கால் டிக்கெட் எப்போ ரிலீஸ் ஆகும்? ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதாவது இந்த பிஓ எக்ஸாமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10, அதாவது செப்டம்பர் 10 எக்ஸாமுக்கு எப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 15 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு 15 டேஸ்க்கு முன்னாலேயே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு இன்னும் இருக்க வேண்டிய நாட்கள் பார்த்திங்க அப்படின்னா 17 டேஸ் தான் இருக்குது. அப்போ 17 டேஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு இந்த வீக்கில் கால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்கணும். ஸோ கொடுத்தா மட்டும்தான் ஜனவரியில் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு கன்ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படிங்கிறது தான் எல்லாரோடைய மைண்ட் செட்லையுமே இருந்துக்கிட்டு இருக்குது. பட் நம்மளுமே டிஆர்பிக்கு கால் பண்ணி கேட்டப்போ அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இப்போதைக்கு ஜனவரி 7 தான் எக்ஸாம். ஸோ அந்த இதில் தான் எல்லா ப்ராசஸுமே நடந்துகிட்டு இருக்குது. பட் உங்களோட கோரிக்கை என்னவோ நீங்கள் வந்து டிஆர்பி மெயில் பண்ணுங்கள். ஸோ டீட்டெயிலாக வந்து மெயில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதாவது அது ஒரு விஷயத்துக்காக எவ்வளோ அதை சார்ந்த கோரிக்கைகள் வருதோ அதை ஃபேஸ் பண்ணி தான் அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க.
ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் எல்லாமே ஜனவரி 7 நோக்கி தான் உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து இருக்கணும். அதாவது எக்ஸாம் டிலே ஆகுது ஆகலை அதெல்லாம் நீங்கள் எந்த வித ஒரியுமே பண்ணிக்க வேணாம். ஜனவரி 7க்குள்ளே நான் வந்து சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவோம், அவ்வளோதான். எக்ஸாம் எப்போ வேணாலும் நடக்கட்டும். அந்த மைண்ட் செட்டில் தான் உங்களோட ப்ரிப்பரேஷன் இருக்கணுமே தவிர, இல்லை யாராவது சொல்கிறாங்க எக்ஸாம் வந்து டிலே ஆக போகுது, எக்ஸாம் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆக போகுது அப்படின்னு நம்ம எவ்வளோதான் சொன்னாலும் திரும்ப திரும்ப நீங்கள் வந்து இதே கொஷின்ஸ் தான் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உங்களோட இலக்கு அப்படிங்கிறது ஜனவரி 7 தான். ஜனவரி 7 2024 இதை நோக்கி தான் உங்களோட ப்ரிப்பரேஷன் இருக்கணுமே தவிர அந்த லாஸ்ட் டைம், அதாவது இப்போ பார்த்தீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டுடே வந்து சொல்கிறாங்க டேட் வந்து எக்ஸாம் வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆக போகுதுன்னு சொன்னால் உங்களோட மைண்ட் செட் என்ன இருக்கும்? அவ்வளோதான். இவ்வளோ வெறியோடு நீங்கள் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இவ்வளோ வெறியோடு படிக்கிற ஒரு ஸ்பீடு வந்து டோட்டலாக வந்து ஸ்டாப் ஆகிடும். அப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே படிச்சுக்கலாம். அப்போது நீங்கள் ஒரு 1 வீக் வந்து கேப் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? திரும்ப ஃபஸ்ட்டு இருந்து படிக்கணும். எல்லாமே நமக்கு மறந்துடும். ஏன்னா அந்த வெறி வந்து அந்த இருக்காது. ஏன்னா இப்போ வந்து ஜனவரி 7 அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு வெறியோட ஒரு கான்ஃபிடென்ட்டோட நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரி ஒரு நியூஸ் சொன்னாங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஏன்னா அப்படி டேட்டு கொடுத்தாலும் ரொம்பலாம் கொடுக்க போகிறதில்ல. இல்லை மேபி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 10 days கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஸ்பீடு வந்து கம்மியாயிடும். அப்படி கம்மியாயிடுச்சு அப்படின்னா திரும்பவும் இருந்து எல்லாமே நீங்கள் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ எதை பார்த்தாலும் நமக்கு வந்து புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போது நமக்கு ஜனவரி 7 எக்ஸாம் நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட்டோடு படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். இல்லை டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டடீஸ் தான் பாதிக்கப்படும். ஏன்னா நம்மளோட ஸ்டடீஸ் வந்து ரொம்ப இந்த ஸ்பீடு இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஏன்னா எல்லாரோடைய மைண்ட் செட்டுமே அப்படி தான். ஒரு எக்ஸாம் வந்து தள்ளி போகுதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான், அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஸோ பார்த்துக்கலாம். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களோட மைண்ட் செட்டில் இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஆசிரியர் எவ்வளோ பெரிய கனவோடு நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் உங்களோட இந்த நிறைய டீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார்ட் டைம் ஃபேமிலி ப்ராப்ளம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து தான் இதை படிச்சுட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து டிலே ஆகணும், இல்லை போஸ்ட்போன் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் வந்து நீங்கள் இருக்கவே இருக்காதீங்க. நம்ம ஒவ்வொரு வீடியோலும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஸோ உங்களோட இலக்கு அப்படிங்கிறது வந்து ஜனவரி 7 எக்ஸாம். அந்த ஜனவரி 6க்குள்ளே எல்லாத்தையும் படித்து தூக்கி போட்டுருங்க, அவ்வளோதான். சிலபஸ் எல்லாமே முடிச்சிருங்க, அவ்வளோதான். எக்ஸாம் எப்போ வேணாலும் கண்டக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸாம் எப்போ வச்சாலும் நம்ம வந்து கண்டிப்பாக நான் எழுதி பாஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருங்க. ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 99% வந்து ஜனவரி 7 தான் இப்போ வரைக்கும். டிஆர்பி போர்டுக்கு கால் பண்ணி கேட்டாலும் அவங்க சொன்ன ஒரே விஷயம் அப்படி தான், ஜனவரி 7 நோக்கி தான் எல்லா ப்ராசஸுமே போயிட்டுருக்குது. நீங்கள் ஏதாவது கோரிக்கையில் ஏதாவது சொல்கிறதா இருந்தால் நீங்கள் மெயில் பண்ணுங்கள், அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் அப்படி இருக்கும்போது யார் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியலை. ஸோ உங்களோட இலக்கு அப்படிங்கிறது வந்து யார் என்ன சொன்னாலும் காதில் நீங்கள் வாங்கிக்காதீங்க. அதாவது டிஆர்பி போர்டு வந்து டைம் கொடுத்தது வந்து கம்மியான நாட்கள் தான். பட் அப்படி இருக்கும்போது இப்போ உள்ள சிச்சுவேஷனை பற்றி இப்போ உள்ள சிச்சுவேஷன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா நிறையா கேசஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ், அதெல்லாம் கடந்து தான் இந்த எக்ஸாமை வந்து கால்ஃபர் பண்ணி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வேக்கன்சியும் அதிகமாக இருக்கும். அதில் நீங்கள் வந்து போஸ்டிங் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் அப்படிங்கிறது வந்து சேஃப் ஆகிடும். இதை மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம் எப்போ கால்ஃபர் பண்ணி எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் இப்போ உள்ள சிச்சுவேஷனை பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து நீங்கள் வந்து இந்த ஃபைனல் ரிவிஷனில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். யார் என்ன சொன்னாலும் நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க. உங்களோட இலக்கு அப்படிங்கிறது வந்து ஜனவரி 7 2024 தான் உங்களோட கான்சன்ட்ரேஷன் இருக்கணுமே தவிர வேறு எந்த வித நெகட்டிவ் கமெண்ட்ஸ், வேறு எந்த வித ஃபீட்பேக் இருந்தாலும் நீங்கள் வந்து மைண்ட் செட்டில் வச்சுக்காதீங்க. யார் என்ன சொன்னாலும், அதாவது இப்போ லாஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயம் வந்து அதிகமாக இருக்கும். என்னால் முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கும். அது வந்து எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான். அதாவது நல்லா படிச்சிருப்போம், அந்த லாஸ்ட் டைம் ஏதோ பார்த்தோன்னா படித்த மாதிரியே இருக்காது, எல்லாமே புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்கும். அது உங்களுக்கு மட்டும் இல்லை, எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்குமே அதே மைண்ட் செட்டில் தான்
இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்தவித ஒரையுமே பண்ணிக்காதீங்க, ஹாப்பியாக படிங்க. என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு விடாமுயற்சியோட படிங்க. இந்த 2024 நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ப்ரைவேட் ஸ்கூல்லலாம் எவ்வளவோ நீங்கள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறீங்க, ஆனால் சேல்ரி அந்தளவுக்கு இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த லாஸ்ட்டு டேஸில் மட்டும் உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய நாட்கள் அப்படின்னா இன்னும் ஒரு 17 டேஸ் தான் இருக்குது. இந்த 17 டேஸில் நீங்கள் அதாவது ஒருத்தங்க வந்து போஸ்டிங் வாங்காததும் அதுக்கு முன்னால் ஒரு 2 வருஷம் படிச்சிருப்பாங்க, 3 வருஷம் படிச்சிருப்பாங்க, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இந்த லாஸ்ட்டு இருக்கிற இந்த ஃபைனல் டிவிஷனில் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறாங்களோ அவங்க தான் சக்ஸஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த இருக்கிற 17 டேஸை ஒரு நல்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய நாட்களாக நீங்கள் 1 செகண்ட் கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். இன்னும் 70 டேஸ் இருக்குது. ஸோ பட் உங்களால் நீங்கள் தன்னம்பிக்கையோடு படிச்சிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் கூட உங்களால் படிக்க முடியும். ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்டோடு படிக்கணும். ஒவ்வொரு யூனிட்டுமே 2024 நான் கவர்மெண்ட் டீச்சராக ஆகக்கூடிய ஒரு பார்ட் அப்படின்னு நினச்சி நீங்கள் படிங்க. ஒரு நாளைக்கு ஒரு யூனிட்டு உங்களால் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுவும் ஹாப்பியோட ஒவ்வொரு யூனிட்டுமே ஒவ்வொரு கொஷின்ஸுமே வேல்யூபுல்லான பார்ட்டாக நினச்சி நீங்கள் படித்தா மட்டும்தான் ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் வந்து ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எந்த ஒரு விஷயமே நமக்கு பிடிச்சி பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக அந்த விஷயம் ஹாப்பியாகவும் இருக்கும். அந்த விஷயம் வந்து நம்மளோட மைண்ட் செட்டில் வந்து ஆழமாக வந்து நமக்கு வந்து மெமரி ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த விதி ஒரியுமே பண்ணிக்காதீங்க. யார் இந்த லாஸ்ட்டு இவ்வளோ டேஸ் தான் இருக்குது, என்னால் முடியுமா முடியாதா, சிலபஸ் நிறையா இருக்குது. ஏன்னா உங்களால் முடியல அப்படின்னா இந்த எக்ஸாம் எழுத போகிற எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க. அப்போ யார் தான் போஸ்டிங் வாங்குறது அப்படிங்கிறத ஒரு கொஷின் வைங்க. ஸோ ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. தொடர்ந்து உங்களோட ஃபைனல் டிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க, ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். பட் இந்த வீக் எண்டில் வந்து அது ஜனவரி 7 இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு 15 டேஸ் முன்னாலே நமக்கு வந்து கால் டிக்கெட் வந்து இந்த பிஓ எக்ஸாமுக்கு பண்ணதுனால அதே மெத்தடை இங்கே ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த வீக் எண்டுக்குள்ளே நம்ம கால் டிக்கெட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களோட இலக்கு அப்படிங்கிறது வந்து ஜனவரி 7, 2024 அதில் தான் எக்ஸாம். அதை நோக்கி தான் உங்களோட ஃபைனல் ரிவிஷன் இருக்கணுமே தவிர வேறு எந்த வித உரிமையும் நீங்கள் பண்ணிக்க வேண்டாம். உங்களால் கண்டிப்பாக முடியும். ஸோ அதனால் 2024 எல்லாருமே போஸ்டிங் வாங்குவீங்க. ஸோ அதுக்கு வியாஸ் அகாடமி சார்பாக மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த மார்க் டெஸ்ட் மாதிரி தேர்வு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஆர்பி போர்டில் எப்படி அந்த ஜனவரி 7 எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்களோ அதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதே மெத்தடில் தான் கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாருமே ஃபைனல் ரிவிஷனாக நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க, ஹாப்பியாக படிங்க. தன்னம்பிக்கையோடு படிங்க. 2024 கண்டிப்பாக போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து வாங்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.